யெகூதியிடம் அன்பு காட்டியது எப்படி? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி மீது யார் எந்த அநியாயம் செஞ்சாலும் அவங்க கடினமான வார்த்தை அவங்கள்ட்ட பேசிட்டாலும் அவங்களுடைய அநியாயத்தை பொருட்படுத்த மாட்டாங்க. மேலும் அவங்களோட மிருதுவாக அன்பாக பழகுவாங்க. ஒரு முறை யெகூதி ஒருவன்ட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சிறிது கடன் பட்டிருந்தாங்க. அவனுடைய கடனை திருப்பி கொடுப்பதாக வாக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொடுத்த வாக்கின்படி கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதனால் அவன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள சமூகத்திற்கு அவங்கள வாயில் வந்தபடி திட்டினாங்க, ஏசினான். ஆனால் அவங்க மிருதுவாக பதில் சொன்னாங்க. அவன் கடைசியில் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இப்படித்தான் நன்றி மறந்தவர்களாக இருப்பாங்களா அப்படின்னா சொல்லிட்டாங்க. இந்த பேச்சை கேட்டதும் அந்த துமரலில் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அவங்க அவனை திட்டினாங்க. மேலும் நீ மட்டும் இந்த முபாரக்கான மஸ்ஜிதில் விட்டு வேறு இடத்துல இருந்து இந்த வார்த்தையை நீ சொல்லியிருந்தீன்னா உன் தலையை வெட்டி எரிந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த துமரலில் அவங்க இந்த பேச்சை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கேட்டு அவங்கள நோக்கி சொன்னாங்க, அவனுடைய கடனை நிறைவேற்றும்படி என்னிடம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவனுக்கு நீர் சமாதானம் கூறியிருக்க வேண்டும். மேலும் அவனிடம் மிருதுவாக பேசியிருக்கணும். ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் பேசுவதை நான் விரும்ப மாட்டேன். இப்பொழுதே சென்று அவனுடைய கடனை அடைச்சிடுங்க. மேலும் அவனிடம் கோபமாக பேசியதற்கு பதிலாக வருத்தப்பட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கொடுங்க என்று சொல்கிறாங்க. அந்த யெகூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட மிருதுவான பேச்சை கேட்டான். உடனே அவன் முஸ்லீம் ஆயிட்டான். மேலும் சொன்னான், நான் என் மத நூற்களில் படிச்சிருக்கேன். கடைசி காலத்தில் ஒரு தூதர் வருவார். அவருடைய ஒரு அடையாளத்தை நான் படித்தேன். அதாவது அவருடன் எவரும் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவர் மென்மையாக கையாளுவார். நான் இதனை சோதித்து பார்த்தேன். நீங்களும் அவ்விதமே நடந்து கொண்டீங்க. நிச்சயமாக நீங்கள் தான் கடைசி காலத்து தூதராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் முஸ்லீம் ஆகிட்டார். எனவே நம்மளும் அதிகமாக கோவப்படாமல் கோபம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம நிற்கும்போது கோபம் வந்தால் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கணும் கொஞ்சம் நேரம். அப்படி உட்காந்துருக்கும்போது கோவம் வந்தால் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் 5 நிமிஷம் படுத்து எழுந்திரிச்சிட்டா கோவமெல்லாம் சரியாயிரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அவுது பிஸ்மி ஓதி மற்றவர்கள்ட்ட மெதுவாக நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி வாழ்க்கை நடந்து கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.